ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து முக்கியமான ஈவெண்ட் என்னென்னா, சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களோட நினைவு நாள் இன்றைக்கி. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து உச்சநீதிமன்ற அடுத்த தலைமை நீதிபதி, அதாவது இப்போ கரண்டில் இருக்கிற சஞ்சீவ் கண்ணாவோட பதவிக்காலம் வந்து முடிய போகுது. இதன் அடிப்படையில் வந்து இன்னொரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து மத்திய அரசு வந்து பரிந்துரை செய்திருக்காங்க. அந்த நீதிபதியோட பெயர் வந்து என்னென்னா பிஆர் கவாய். அதாவது உச்சநீதிமன்றத்தின் 51வது நீதிபதியாக ஒரு பதவியேற்கிறார் என்று சொல்லி நியூஸ் பேப்பரில் விட்டுருந்தாங்க. ரெண்டாவது கரண்ட் அஃபேர் வந்து என்னென்னா, இந்தியாவில் முதல் முறையாக, அதாவது ரயிலில் வந்து ஏடிஎம் மிஷின் இயந்திரம் வந்து A1 AI செயலி மூலம் வச்சுருக்காங்க. இது வந்து எந்த ரயிலில் வந்து வச்சுருக்காங்கன்னா, அதாவது மகாராஷ்டிராவில் பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ் ரயில், அந்த ரயிலில் தான் வந்து இந்த ஏடிஎம் மிஷின் வந்து வச்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மியான்மர், வரிசையாக ஏதோ நிலநடுக்கம் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே நடந்த நிலநடுக்கம் வந்து ரெக்டர் ஸ்கேலில் வந்து 6.6 அலகுகளாக பதிவாயிருக்கு. ஆஸ்திரேலியாவில் எங்கன்னா இந்திய பெருங்கடலில் தான் இந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. நாலாவது கரண்ட் அஃபேர் வந்து என்னென்னா, அதாவது தமிழ்நாடு அரசு வந்து கவர்மெண்ட் ஆர்டரில் விடுறாங்கள்ல, அந்த ஆர்டர் வந்து இனிமேல் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடாது, முழுக்க தமிழில் தான் வந்து இருக்கணும். உத்தரவு இருக்கட்டும், அரசாணையாக இருக்கட்டும், எல்லாம் வந்து தமிழில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் சொன்னாங்கன்னா, அமைச்சர், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரான வே ராஜாராமன் அவர்கள் தான் தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது, நாட்டின் நீளமான ரயில் சுரங்கப்பாதை வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா, பிளேஸ் வந்து உத்தரகாண்டில் எந்த பிளேஸ்னால் ஜனாசுவில். இது வந்து யார் பார்வையிட்டிருக்காங்கன்னா, ரயில்வே அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க தான் பார்வையிட்டிருக்காங்க. இதோட தொலைவு வந்து இந்த சுரங்கப்பாதையோட தொலைவு வந்து எவ்வளோன்னா 14.57 கிலோமீட்டர்.